துளராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது? அதே போல் இந்த வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுது. அதனால் எந்த கடவுளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்கணும், அந்த கடவுளின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் கிடைக்க போகுது, அந்த ஒரு தெய்வத்தினுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்குமா? அதேபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செய்யணும் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா தடைகள் இருக்கா? அந்த தடைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம்? அதேபோல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிப்பது? இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துளராசி அன்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுக்கு நிறைய பிரச்சனைகளோ சோதனைகளோ வழிகளும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது தீரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் 1ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. ஸோ அந்த ஒரு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், அதாவது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் பலம் பெற்று பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கின்றார். அதனால் அவரோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதனால உங்களுக்கு புத சுக்கிர யோகங்களும் புதாத்திய யோகங்களும் பார்த்தீங்கன்னா உருவெடுக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 7.5 சனியானது விலகி அதனால் உங்களுக்கு இனிய காலங்கள் பிறக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சனி விலகி விட்டால் இனி எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாகவே நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள்ங்க. ஸோ உங்களுடைய வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். அதேபோல் வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க. இப்போ ரொம்ப நாளாக அந்த பொருளை வாங்கணும் 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 அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சிறு சேமிப்பை கூட எடுத்து வச்சு பார்ப்பீங்க. ஆனால் உங்களால் அதை வாங்க முடியாமலே பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்புத்தன்மை கூட உருவாகிருக்கும். சப்போ நம்மளால் வாங்கவே முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்மளால் இனிமேல் அதை பார்த்தீங்கன்னா ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது அப்படிலாம் கூட நம்ம சின்ன பொருளை வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் நம்ம பட்டிருப்போம். ஸோ அந்த எல்லா வாய்ப்புமே பார்த்திங்கன்னா நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடித்த அந்த ஒரு பொருட்களை பார்த்திங்கன்னா வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய பொருளாதார நிலைகளும் உங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இருப்பினுமே பார்த்திங்கன்னா கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதாவது வெளியில் எங்கேயாவது பயணங்கள் போவீங்க, வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்கும், நல்ல விஷயங்களுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், கெட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், உங்களுடைய தொழில் ரீதியாக கூட இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பயணங்களை நீங்கள் இது மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்குங்க. ஆனால் அலைச்சல் இருந்தாலும் கூட அந்த அலைச்சலில் உங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் இருக்க செய்யும். ஆதாயம் பார்த்திங்கன்னா குறைவாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெருசாக கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் இல்லாமல் ஓரளவுக்கு ஆதாயத்துடன் நீங்கள் இருப்பீர்கள். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி விளங்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது உங்களுடைய 9வது இடத்துல பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வர்றாரு. அதனால் உங்களுடைய தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் பார்த்திங்கன்னா அகலுங்க. உங்களுடைய முன்னோர்களினுடைய சொத்துக்களில் முறையான பங்கீடு உங்களுக்கு கிடைக்கும். பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதனால இந்த காலத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நிறைவேறும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கு மாறுதல் கிடைத்தாலுமே அது நினைத்தபடியே நன்மை தரக்கூடிய விதங்களாக அமையும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணங்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது பூர்த்தியாகுங்க. வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நேரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியானதாக அமைஞ்சிருக்கு. அதேபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கனவாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு புதிய இடம் வாங்கணும், புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த ஒரு கனவு இப்பொழுது முழுமையாக நிவர்த்தி ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அது இடம் வாங்கணுன்ட்டு இடம் வாங்கியிருப்பீங்க, அது ஆனால் கட்டாமல் ரொம்ப நாள் போட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணியோ உங்களுடைய பிஎஃப்ஓ இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெப் எடுத்து வீடு வந்து கட்டியிருப்பீங்க, கட்டிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக உங்களால் கட்ட முடிஞ்சிருக்காது, நிறுத்தி நிறுத்தி கட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பழுதுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். முழுமையான அந்த பலனை அடைய முடியாத ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். ஆனால் அந்த தருணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கைகூட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லம் கட்டி குடியேறக்கூடிய அந்த நிலைகள் இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பழைய பில்டிங்கை கூட இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டி ஆரம்பித்து பால் காய்ச்சிருவீங்க. சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. அதேபோல் உங்களுடைய வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சூட்சுமங்களை நீங்கள் அறிந்து செயல்படுவது தான் சிறந்தது. இந்த இடத்துல நீங்கள் தவற மட்டும் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்வது தான் சிறந்தது. துளராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி, கேது, குரு ஆகியோரால் நன்மைகள் வந்து ஏற்படும். புதனால் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலன்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமானது வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானது காணப்படுங்க. உறவினர்களுடைய வருகையினால் மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் ஏற்படுவதுடன் உங்களுடைய செலவுகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடவே ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். பணவரவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைகள் இருக்காது. நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணவரவு இருக்கும். இருந்தாலும் அந்த பணவரவு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய மத்தியிலேயே உங்களுக்கு கணவன் மனைவிக்கிட்டே வந்து இருந்த பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடம்பர செலவுகளெல்லாம் நீங்கள் செய்வீங்க. அந்த ஆடம்பர வசதிகள்லாம் வந்து பெருகக்கூடிய காலகட்டங்களாக இது அமைஞ்சிருக்கு. அதுவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பிரச்சனையும் உண்டாக்கலாம். ஸோ ஆடம்பர செலவுகள், அந்த ஆடம்பர வசதிகள் பெருகக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கோங்க. மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் அதிகரிக்கும். நண்பர்களினுடைய ஆதரவும் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயங்களும் உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருமனதாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நிறைவேறாமல் நிறைய நாள் இருந்திருக்கும் தான். இப்போவுமே அந்த வாய்ப்புகள் அமைஞ்சிடும். ஆனால் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு தோணும். தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா புதிய வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகாது. நல்ல ஒரு நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய ஆடைகள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகுங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வசதியான புதிய வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு நிறைய நாள் வந்து அந்த ஆசைகள் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வாடகை வீட்டிலலாம் இருந்திருப்பீங்க. அந்த வாடகை வீட்டில் நிறைய டார்ச்சர் இருந்திருக்கும், வசதி இல்லாமல் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த வசதி இல்லாத வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம் வந்து இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு சொந்தமாக இடத்த வாங்கியோ இல்லை புதிய வீடாவோ வாங்கியோ வந்து பார்த்திங்கன்னா குடியேறக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. சிலருக்கு வசதியான வேலைகள் வந்து இல்லாவிட்டாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலையை உங்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வேலையினுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சில தம்பதிகள் பிரிந்திருந்திருப்பீங்க. அந்த தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். அதேபோல் அவர்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துவது நல்லது. இப்படி அடுக்கடுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் நமக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான். உங்களுடைய செல்வாக்கு நிலையில் நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடியது தான் உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம். ஸோ உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்தணும். தந்தை வழி உறவினர்கள் முரண்பாடு பிடித்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுசரணை அப்படின்னு ஒன்று இருக்கணும். அனுசரித்து செல்வதனால தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அனுசரணைன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையாளணும். அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலைகள் உங்களுக்கு காணப்படும்.
இருந்தாலும் சற்று வந்து பார்த்தீங்கன்னா இழுபறி நிலைகள் இருந்தாலும் அது சக்ஸஸாக உங்களுக்கு கொடுத்துருங்க. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே வந்து காணப்படுங்க. மேலதிகாரிகள் அனுசரணையாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பணியினுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளியிடங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழலானது நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் விற்பனைகளும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகவே உங்களுக்கு முடியும். அதே போல் துளராசி நேயர்கள் வியாபாரிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா சற்று கவனமாக இருக்கணுங்க. பங்குதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. சக கலைஞர்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப பெரிய டாஸ்க் எது அப்படின்னா, நம்ம வெளியில் போய் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு கம்பெனியில், ஒரு கடைகளில், வெளியில் வெயிலில், காடுகளில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம கஷ்டப்படுறதுலையும் காட்டிலும் பெண்கள் வீட்டில் இருந்தே நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பெருந்தன்மையாக நம்ம சொல்லலாம். அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களினுடைய கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஏற்றங்களும் இருக்குது, இறக்கங்களும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவரினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் அவங்களுக்கு செலவுகளுக்கு தேவையான பணமானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிவர்த்தியாகும். அவங்களுக்கு தேவைக்கான பணங்கள் செலவுகளுக்கு கிடைக்கும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்குமே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டங்கள் துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்.